ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். சேமியா வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சேமியா, நைட்டே ஊற வச்ச பாதாம், இது பேரிச்சங்காய் சொல்லுவாங்க. பேரிச்சங்காய், இது தேங்காய் துருவி வச்சுருக்கோம், முந்திரி, திராட்சை, கசகசா. அடுத்தது இதுக்கு சர்க்கரை, பால். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். முதல் கேஸ் காமிச்சிடுங்க. முதல் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடாகணும். அது முடிக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம பேரிச்சங்காயை கட் பண்ணிக்கலாம். இதில் கொட்டை இருக்கும். இந்த மாதிரி இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் பாதாமையும் இப்படி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேமியா போட்டுடலாம். சேமியா வேகிறது நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். அந்த அளவில் வெந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் வேக ஆரம்பிக்கல. இது வெந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கணும். இப்போ பாருங்க, வெந்துருச்சு நம்மளுக்கு சேமியா. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டியாச்சு. இப்போ வேற பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். கொஞ்சம் நம்ம பச்சை தண்ணி ஊற்றிடலாம் இதில். இது எங்களுக்கு ரம்ஜான் அப்போ இதை எங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை தான் நாங்கள் செய்வோம். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் மேலாவில் அப்படி தூவிக்கலாம். அடுத்தது முந்திரி, திராட்சை. இல்லை நெய்யில் வறுக்கணும் அவசியமே இல்லைங்க. இப்படியே நம்ம இப்படியே கலந்தே நம்ம கொடுத்தாவே போதும். நெக்ஸ்ட் நம்ம பேரிச்சங்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இது கடையில் விற்கும், பேரிச்சங்காயினே விற்கும். இது நாங்கள் எங்கள் இதில் கஜூர்னு சொல்லுவோம். இது ஒன் டைம் செஞ்சு பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பாதாம் அதையும் சேர்த்துடலாம். நிறைய நட்ஸ் இருக்கனால கண்டிப்பாக அது ஹெல்த்தி தான். திரும்பவும் கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் இல்லை கசகசாவை பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதா. எண்ணெய் ஊற்றாம வெறும் சட்டிலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். பொரியிற சத்தம் நம்ம நல்லாவே கேட்கும். பாருங்க, பொரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம், கருது விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம கசகசா வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து கசகசா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதில் முக்கியமானது வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இதை நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். வாழைப்பழம் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. இதில் முக்கியமானது என்னன்னா, இதில் பாலும் சர்க்கரையும் உடனே சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் கெட்டு போயிடும். இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம்னா இது அப்படியே நம்ம இந்த இது டிஷ் வந்து கெட்டே போகாது, சாயங்காலம் முடிக்கும் அப்படியே இருக்கும். இப்போ இதுலேயே பாலும் சர்க்கரையும் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கனால சீக்கிரம் கொஞ்சம் கெட்டு போயிடும். அதனால ஒரு நாள் ஃபுல்லும் இதை வச்சு சாப்பிட்லாம். இது ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.